டூயட் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு அமைதியான அழகான டூயட். டெக்னிக்கலாக சொல்லணுன்னா இந்த பாட்டுடைய தாளத்தில் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு ராஜா சார். ஆனால் அதெல்லாம் பின்னாடி தூக்கி வச்சுட்டு ஒரு அழகான பாட்டு, இந்த பாட்டு அப்படின்னு நினச்சி கேட்கலாம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல். எனக்கு ஒரு தாய் போல இருந்து என்னை ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்ட திருமதி உமாரமணன் அவர்கள் பாடிய பாடல் இது. அவங்க மடியில் நான் படுத்திருக்கேன், அவங்க கையால் சாப்பிட்ருக்கேன். அவங்கள ஒரு வாட்டி நினைக்கும் போதும் நிஜமாக எனக்கு ஏதோ ஒருத்தரை மிஸ் பண்ணுறோங்கிற ஃபீலிங் வரும். அவங்கள நினச்சி அவங்களுக்கு காணிக்கையா இந்த மேடையில் இந்த பாடம். நிலவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட உறவாடும் விழிகளே உயிர்வேலி மீன்களாயாட ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ தேவார சந்தம் கொண்டு தினம் பாடும் தென்றல் ஒன்று பூவாரம் சூடிக்கொண்டு தலைவாசல் வந்ததின்று தென்னாட்டி மன்னன் என்று திருமேனி வண்ணம் கண்டு மடியேறி வாழும் பெண்ணை படியேறி வந்ததின்று இளநீரும் பாலும் தேனும் இதழோரம் வாங்க வேண்டும் கொடுத்தாலும் காதல் நாகம் குறையாமல் ஏற்க வேண்டும் கடல் போன்ற ஆசையில் மடல் வாழை மேனிதானாட நடுஜாம வேளையில் நெடுநேரம் மிஞ்சவே கூட ஆகாய வெண்ணிலாவே தலை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ தேவாதி தேவர் கூட்டம் துதி பாடும் தெய்வரூபம் ஆராதி கேசவெங்கும் ஒளி வீசும் கோவில் தீபம் வாடாத பாரிஜாதம் நடை போட வண்ண பாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சை கேட்க கூடும் அடியாளின் ஜீவன் மீறி அதிகாரம் செய்வதென்ன அலங்கார தேவதேவி அவதாரம் செய்ததென்ன இசை வீணை பாடுதோ இதமான கைகளில் மீட்ட ஸ்ருதியோடு சேருமோ சுகமான ராகமே காட்ட ஆகாய வெண்ணிலாவே கரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட உறவாடும் விழிகளே இரு வெள்ளி மீன்களாயாட ஆகாய வெண்ணிலாவே கரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதான்
தேங்க்யூ